வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, ஒரு 2 வீக்ஸ் பேக் என்னோடய கிச்சன் ஓப்பன் ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாகவே சில்வரில் நான் வந்து அடுக்கி வச்சிட்டேன், ஸ்டீல் பாத்திரத்துலேயே எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மேட்சிங்காக இல்லை, என்னோடய கவுண்டர் டாப்பில் வந்து சைடில் இந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் சைடில் வச்சுருப்போம் இல்லையா, சில திங்ஸு உப்பு மிளகாய் பொடி மஞ்சத்தூள் புளி அந்த மாதிரி தேவையான திங்ஸ் அவசரத்துக்கு எடுத்து சமைக்கிற மாதிரி வெயிட்டு இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன் வெளியில், க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு. அது ஒரு நல்ல லுக்காக கொடுக்கலாம். ஸ்டாண்டெல்லாம் வந்து பிசு பிசுன்னு இருந்துச்சு, ப்ளஸ் ஆயிலாக இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத எடுத்து போட்டுட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்ட்டு பார்த்தேன். எப்போயுமே நம்ம க்ளீன் பண்ணி வைப்போம், அப்படியே ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும், 3 நாள் நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுக்க நம்ம வந்து ரெகுலராக அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் அது க்ளீன் பண்ணிடணும். ஸோ ஊறுகாய் எடுப்போம், தென் வந்து புளியை எடுத்துகிட்டு அப்படியே திறந்து போட்டுருவோம், உப்பு எடுப்போம். அது ஒரு மாதிரி லுக்கே பார்த்திங்கன்னா டர்ட்டி லுக்காக ஆகிடும் அந்த இடமே பார்த்திங்கன்னா. ஸோ வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா எப்போயுமே வந்து புதுசாகவே இருக்கும், அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டாண்டு, அந்த ஒயர் ரேக்கும் ப்ளஸ் வந்து இந்த டபுள் ரேக்கும் வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக இப்போ எடுத்துட்டேன். இன்னொன்று வந்து நிறைய வச்சதுனால என்னென்னா, எனக்கு கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்பேஸே கிடைக்கல ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து சப்பாத்தி ஏதாவது போடணும், காய் கட் பண்ணணும் அந்த மாதிரிக்கு. ஸோ அதனால தான் இந்த யோசனை. ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே ஜாடியில் தான் வைப்போம். அம்மா எப்போயுமே ஜாடியில் தான் வந்து நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் வைப்பாங்க. நானும் அது போலவே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த கண்டெய்னர் ஆயில் ஸ்லிம் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா போன மார்ச் உமன்ஸ் டே அப்போ ஆஃபீஸில் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. பாப்பாவும் என் கூட வந்ததுனால பாப்பாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு என்னோடய சுப்பீரியர் மேடம் கொடுத்தாங்க. சரி அதையும் வச்சுட்டே இருந்தேன். சரி புதுசு அப்புறமா யூஸ் பண்ணலாம், நம்ம எப்போயுமே புதுசு எல்லாத்தையுமே பத்திரமா வைப்போம் இல்லையா, எப்போயாச்சும் நேரம் வரும்போது யூஸ் பண்ணலாம், இல்லை பொட்டை பிள்ளை இருக்கிறனால பிள்ளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். பாப்பா வந்து அதை எடுத்து வைங்கம்மா, அதில் ஊற்றி சமைக்கலாம், ஆசையாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி இப்போ தான் அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் அவளும் வந்து பார்த்துட்டு ஏன் என்னை கூப்பிடல, நீங்கள் என்னை கூப்பிடலன்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி எல்லாத்தையுமே எடுத்து அதை விலக்கி கழுவி வச்சுட்டேன். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் ரெண்டுத்தையுமே நம்ம ஊற்றிக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஒரு இதில் கல்லெண்ணெயும் ஒரு இதில் நல்லெண்ணெயும் வீட்டில் இருந்த எண்ணெயை வச்சு இப்போதைக்கு ஊற்றிட்டேன். அப்புறமா வந்து நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் க்ராசரி வாங்க போக வேண்டியது இருக்கும் போது மீதியை வாங்கி ஊற்றி வச்சிடலாம் ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் இல்லைன்னா மேலே லெவல் வரைக்கும் சீத்ரூ வந்து ஒரு ஃபைபர் கிளாஸ் நடுவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ ஆயில் இருக்குது, ப்ளஸ் நம்ம தூக்கும் போதே வெயிட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா காலியாக போதானே தெரிஞ்சிடும். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தட் இஸ் கீழே விழாது, மேலே ஒரு கண்டெய்னர் இருக்குது, மூடி இருக்குது. ஸோ அதனால் டர்ட் படாது, நல்லாயிருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், எடுத்து அழகாக நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டையுமே அந்த கண்டெய்னரில் வச்சுட்டு பேரும் போட்டுட்டேன். ஒரு பேப்பரில் வந்து கல்லெண்ணெய் நல்லெண்ணெய்னு எழுதி வச்சிட்டேன். ப்ளஸ் நெய் வந்து ஓப்பன் பண்ணது அப்படியே நான் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே கிடந்தது. சரி அதையும் வந்து நம்ம ஸ்டீல் கண்டெய்னரில் வீட்டில் இருந்த ஒரு கண்டெய்னரில் போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்ருந்தேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நல்ல நெய் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட நெய், அவரே வந்து காய்ச்சி இது செய்கிறாங்க. ஸோ நல்ல மணலாக இருக்கும் அந்த நெய், நல்லா திக்காகவே. நம்ம வந்து அது எப்போ வேணுமோ எடுத்து உருக்கிட்டு யூஸ் பண்ணிடலாம், அப்பப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நான் வந்து ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டுட்டு எடுத்து அந்த பாக்ஸை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். தென் பார்த்திங்கன்னா வேறு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் ஸ்பூன்ஸு இந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸு, ஃபோக்கு பக்கத்துலேயே ஏதாவது கிளறதுக்கு வேணும், அப்படி லைட்டர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் அதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டேன். கீழே பிளேட் வந்து ஆர்டினரி இப்போல்லாம் அந்த ஃபேன்சியாக இருக்கு இல்லையா பிளேட்டு, அந்த ஸ்கொயர் டைப்பில் ஒரு பிளேட் இருந்தது வீட்லேயே. ஸோ அதை டிஸ்பிளே பிளேட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் எதாவது சமைக்கும் போது, குக்கிங் சர்விங் பிளேட்டாக. ஸோ அதை இங்கே வச்சுட்டா ஸ்டீல் கண்டெய்னர் அழகாக மேட்சிங்காக இருக்கும், ஷெல்ஃபுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை பிளான் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன், 100 rupees தான். ஸோ ரொம்ப நாளாக இது எனக்கு பார்த்தோன்னே ஆசையாக இருக்கும் வாங்கிறதுக்கு. மற்றதெல்லாம் நம்மள்கிட்ட வந்து செராமிக் இல்லை வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஸ்டீலில் இந்த மாதிரி வாங்கிட்டு அதில் இந்த ஸ்ட்ரா, தென் வந்து கலண்டர் ப்ளஸ் வந்து ஃபோக்கு இது எல்லாமே இதுக்குள்ளே வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ பார்க்க அழகாக இருந்தது கவுண்டர் டாப்பு. ஸ்பேஸும் எனக்கு நிறையவே கிடச்சிது.
ஸோ எதாவது காய் கட் பண்ணுறது, பாத்திரத்தை அடுப்புலேருந்து சாதம் எடுத்து வைக்கிறது, சாம்பார் ரசம்லாம் வச்சுட்டு இங்கே வைப்போம் இல்லையா பக்கத்தில், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செட்டப்பு. ஸோ இதான் முதல் வேலையாக க்ளீனாக அழகாக இருக்கிறதுக்கு என்னோடய கிச்சனில் பண்ண ஃபஸ்ட்டு வேலை. ரெண்டாவது வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஆர்ஓ இருக்கும், கீழேயே வந்து சிங்க் இருக்கும். அந்த ஆர்ஓக்கு கனெக்ட் பண்ண ஃபில்டர் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டாகவே இதுவாகவே இருந்தது. அதை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா பாப்பா உடனே வந்துட்டு பைனாப்பிள் ஜூஸ் வேணும்னு கேட்டதுனால உடனே பைனாப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அப்படியே சாப்பிட்றதுக்கு அரிக்குது வாயெல்லாம் நாக்கெல்லாம் அப்படின்றதுனால ஜூஸ் போட்டு சர்க்கரை நிறையா போட்டு கட் பண்ணி பீசஸ் போட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு இந்த ஆயில் கண்டெய்னர் வச்சோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. தென் இந்த இடத்த வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு வந்து போர் அடிக்காமல் சமைக்கிறதுக்கும் ஜாலியாக இருக்கும். அதனால் நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த இடத்துல 2 ஆணி ஆல்ரெடி பழைய வீட்டில் இருந்தவங்க வந்து அடித்ததுனால அது சும்மாவே கடந்ததுனால இதில் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ரீசெண்டாக இந்த கிளாக் வந்து வாங்கி வச்சுருந்தது வீட்டில் இருந்தது. ஸோ நம்ம டைமும் வந்து ஹாலில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு கீ செயினோட ரிங் எடுத்து போட்டு மாட்டி விட்டுட்டேன். அந்த ரிங் இல்லாமல் போட்டால் வந்து நிற்காது. ஸோ ரிங்கை போட்டு அந்த கிளாக்கை அதில் மாட்டி விட்டுட்டேன். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம டைம் பார்த்துக்கலாம், டைம் ஆச்சா இல்லையா, சமைக்கணுமா, காலையில் என்ன டைம் ஆகுன்னு. இந்த ஸ்டாண்ட் வந்து மொபைல் ஸ்டாண்டு, சார்ஜர் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டு ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, சும்மாவே கிடந்தது. சரி அதையும் இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ், க்ரீன் கலர் ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுட்டேன். ஸோ பார்க்க அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய சிங்க்கில் வந்து சிங்க்கோட அந்த வால் ப்ளஸ் வந்து டேப்பு எல்லாமே வந்து அழுக்காக இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ப்ளஸ் வந்து இந்த விம் சோப்பு தான் வச்சுட்டு நான் வந்து பாக்ஸில் வச்சுருக்கேன் இதை தான் க்ளீன் பண்ணுறதுக்கு. பார்க்கவே ஓப்பனாக ஒரு மாதிரி இருந்தது அந்த இடமே வந்து. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்பை வந்து கவர் போட்டு மூடியிருந்தேன். இது வந்து யூஸ் பண்ணாத டேப்பு. அதை நல்லா எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த சோப்பை வச்சே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். நல்லா பளபளன்னு இருக்கும் இந்த இடம். க்ளீன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ ரெகுலராக பண்ண முடியாதனால நம்ம அப்படியே வேலை செஞ்சிகிட்டே இருப்போம். க்ளீனிங் வேலையில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். ஸோ அதை பண்ணிட்டோன்னா ஹைஜீனிக்குக்கும் சரி, வீட்டில் ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் சரி, அப்பியரன்ஸ்க்கும் சரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து என்கிட்ட இருந்தது, ஒரு ஸ்லிம் பேஸ்கெட்டு. ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. நான் ஏதாவது ஒரு பொருள் போட்டுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சா, இந்த மாதிரி நம்ம ஜூஸ் கண்டெய்னர்ஸ் கிடைக்கும் இல்லையா கடையில், ஜூஸ் வாங்கும் போது கண்டெய்னர்ஸோடு வரும், அதெல்லாம் நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருப்பேன். ஏதாவது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாப்பிட்ற பொருள் இல்லாமல் வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹோல்சேலாக நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா விம் வாஷ் லிக்விடு, இந்த மாதிரி அதை ஃபுல்லாக உள்ளே போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கண்டெய்னரில் ஃபுல்லாக போட்டுட்டு, இன்னொரு கண்டெய்னரில் வினிகர் கொஞ்சம் இருந்தது அதை போட்டு, தென் வந்து சிங்க்கோட ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு க்ரே கலரில், அதையும் அதில் வச்சுட்டு மேலே வச்சுட்டேன். யூஸ் பண்ணாத டைமில் நைட்டில் அந்த மாதிரி இருக்கலாம் மேலே வச்சுட்டா ட்ரையாக இருக்கும் அந்த ஏரியா. ஸோ கீழே வந்து மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா டேப்பு திரும்ப முடியறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை கீழேயும் ஓரமாக வச்சுக்கலாம், இப்படியும் மேலே வச்சுக்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டேப் யூஸ் பண்ணாத நேரத்தில் நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். மேலே அப்படியே ரெண்டுத்துக்கும் சேர்த்து மேலே வச்சிடலாம். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பழைய லுக்கை விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் எப்போயுமே கண்ட பொருள் இருக்கும். டைனிங்க்கு நம்ம வச்சுருப்போம், ஆனால் என்னென்னமோ பொருள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்டேஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். டேபிள் இருந்துட்டால் காலையில் ஸ்கூலுக்கு எடுத்து போடவும் வசதியாக இருக்கும், ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் அவளாக பார்த்து எடுத்துப்பா அப்படிங்கிறதுனால கண்டெய்னர்ஸ் கிளாஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். சிப்ஸு, தென் வந்து நேந்திரப்பழ சிப்ஸு, தென் கடல மிட்டாய் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் போட்டு அந்த கிச்சனில் யூஸ் பண்ண டபுள் ஸ்டாண்ட் இருந்தது இல்லையா, டபுள் ரேக்கு, அதை எடுத்து இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி கடல மிட்டாய், வேறு ஏதாவது எள்ளுருண்டை, வேறு என்ன ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 1 வீக் தாங்குகிற மாதிரியான ஸ்நாக்ஸ், முறுக்கு இல்லை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கூட இதில் வச்சிடலாம். ஸோ ஸ்கூல் போகும்போது எடுத்து அழகாக கண்டெய்னரில் எடுத்து போட்டுட்டு ஈஸியாக இருக்கும், தேட வேணாம் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது என்னன்ட்டு. ஸோ கீழே வச்சு பார்த்தேன். கீழே வச்சுட்டு மேலே கிளாஸஸ்லாம் வச்சா ஏதாவது உடஞ்சிருமோன்னு ஒரு பயம். நம்ம கீழேயும் வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்த கண்டெய்னர்ஸை மட்டும் எடுத்து இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புதுசாக எதுவும் வாங்கலை. இதே மாதிரி கண்டெய்னர்ஸும் கீழே வாங்கி வச்சுக்கலாம். கிளாஸ் இப்போதைக்கு அடுக்கி வச்சுருக்கேன், ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போடலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அடுத்த நாளே வந்து பாப்பா வந்து சில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா, அதிரசம் இதெல்லாம் வாங்கி அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எப்படி இருக்குது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்?